இதுக்கு முன்னாடி நான் இவனை பார்த்ததே இல்லையே. யாரா இருக்கும்? ஐயோ, பார்க்க வேற நிறைய கியூட்டா இருக்கானே. இவனை பார்த்தா என்னமோ தோணுது மனசுக்குள்ள. ஏன் எனக்கு இப்படி இருக்குது? உன்னை பார்த்த அந்த நொடியிலே என் நெஞ்சம் மாறி போனதே. யாரென்று கூட தெரியாமலே என் மனம் உன்னை தேடுதே. ஒரு பார்வை, ஒரு சிரிப்பு, என் உலகம் நின்றதே. உன் பக்கம் நான் நடக்கவில்லை, ஆனால் மனசு போகுதே. ஒரு நிமிஷத்துல எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. மைண்ட் ஃபுல்லா எம்டியா இருக்கு. மனசு என்னவோ சொல்லுது. அவனை பார்த்தோன்னே ஏன் எனக்கு அப்படி தோணுது? எனக்கு என்ன ஆச்சு? நான் ஏன் வித்தியாசம் நடந்துக்கிற மாதிரி எனக்கு இருக்கு? மனசுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமாட்டம் இருக்கு, ஏதோ அழுக வருது, அந்த மாதிரி எல்லாம் ஏன் எனக்கு தோணுது? என்ன இவன் ஷைலு அக்கா வீட்டுக்குள்ள போறான்? ஒருவேளை ஷைலு அக்காளுக்கு தெரிஞ்சவனா இருப்பானோ? சரி, அப்புறமா போய் கேட்போம் யாருன்னு. இல்ல இல்ல இல்ல, அப்புறமா போய் கேட்டா சந்தேகம் வரும். நாம இப்போ ஒன்றும் தெரியாத போல கேஷுவலா போவோம். அப்போ அவன் அங்கிருந்து போவான்ல, அப்போ கேட்கலாம் இது யார் அக்கா அப்படின்னு. அப்போ ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாங்க. சரி, பையா போவோம். நீ கடந்து போன பாதையிலே என் கண்கள் உன்னை தேடுதே. உனக்கு இது ஒன்றும் தெரியாதே. என் காதல் மட்டும் வளருதே. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவனை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அந்த பார்த்த நேரமே நான் ஸ்டக் ஆயிட்டேன். எனக்கு கையும் ஓடல, காலம் ஓடல. இப்போ திருப்பியும் பார்க்குறேன், அதே மாதிரி தோணுது. ஆனால் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது நான் ஏன் இவ்வளோ ஸ்டக் ஆகுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவன் என்னை கண்டுக்காமலே போயிட்டான். அவன் முதல்ல என்னை பார்க்கவே இல்லை, நான் தான் அவனை பார்க்குறேன். ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியலையே. என்னாச்சு ஷாலினி உனக்கு? என்ன ஷாலினி வந்திருக்கா போல இருக்கு. வந்து ஏன் அப்படியே நிக்கிறா? என்ன கூப்பிடவே இல்லை. என்னாச்சு இவளுக்கு? ஷாலினி, ஷாலினி, என்னாச்சு இவளுக்கு? விழிச்சு விழி கேட்காம நிக்கிறா. ஏ ஷாலினி! ஐயோ அம்மா! எட்டி நான் தான். ஏன் என்னாச்சு? எதுக்கு பயப்படிய? இல்ல அக்கா, திடீர்னு வந்து தோலை கை வச்சு எல்லாம் பயந்துட்டேன். சரி, பயந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வார்த்தை நீ என்ன கூப்பிடல. நான் வந்து கூப்பிட்ட பிறவும் விழி கேட்காம ஏதோ ஒரு இதுல நிக்கிற. என்னாச்சு? கனவு கண்டுட்டா இருக்கே காலையிலேயே? இல்லக்கா இல்ல, நான் வந்தேன்னா அவங்க வீட்டுக்குள்ள. அப்போ ஒரு பையன் இங்க இருந்து போனானா, அதான் நான் அவனை பார்த்ததே கிடையாதா, புதுசா இருக்கான். அதான் யாரா இருக்கும் இங்க வந்துட்டு போறான்னு அப்படியே அவனை பார்த்துட்டு நின்னேன். ஓ, என்ன அவனை பார்த்தோன்னா மயங்கிட்டியோ? அந்த மயக்கத்துல தான் நின்னியா? சே போங்க அக்கா, சும்மா மயக்கம் அது இதுன்னு சொல்றீங்க. அப்படியெல்லாம் இல்லை, நான் பார்த்ததே கிடையாதா இவ்வளவு நாள் இல்ல, அதனாலதான். அது உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறேன். உங்க வீட்டுல நான் அவனை இதுக்கு முன்னாடி பார்த்ததும் கிடையாது. அதனாலதான் நான் வந்து அப்படி பார்த்துட்டு நின்னேன் யாரா இருக்கும்னு. அப்படியா மேடம்? பாக்குறதுக்கு அழகா இருக்கானா? என்ன ஷாலி, 32 பல்லையும் காட்டிய அழகா இருக்கான் அப்படிதானே? போங்க அக்கா அந்த பக்கம். சரி சொல்லுங்க, அது யாரு? ஐயோட, என்ன ஆர்வமா இருக்கியா யாருன்னு கேட்கியதில்ல. சரி வாயில உட்காரு சொல்லி. சரி, நான் ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? குடிச்சிதியா? ஜூஸ் ஒன்றும் வேண்டாம் அக்கா, முதல்ல அது யாருன்னு சொல்லுங்க. என்ன ஆர்வமா இருக்கே யாரும் தெரிஞ்சுக்க? என்ன தெரிஞ்சு என்ன பண்ண போற? இல்ல அக்கா, ஒன்னும் பண்ண போவல, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் அக்கா கேக்குறேன். சும்மா அவனை பத்தி தெரிஞ்சுக்க உனக்கு என்ன? அவன் உனக்கு முன்ன பண்ண தெரியுமா? தெரியாதுல்ல, இப்பதான் பாத்துருக்க. பார்த்த உடனே அவனை பத்தி தெரிஞ்சு இவ்வளவு ஆர்வமா ஆகிய? இல்ல அக்கா, அப்படியெல்லாம் இல்ல. சரி, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லண்டா, நீங்க ரொம்ப தான் என்ன ஓட்டுதியா. சரி சரி சொல்லி. அது வந்து எனக்கு மாமாய்க்க மோன். அப்படியாக்கா, அவங்க மாமாய்க்க மோனா? சரி சரி. என்ன இவ்வளவு நேரம் சிரிச்சிட்டு இருந்த, எனக்கு மாமாய்க்க மோன்னு சொன்ன மூஞ்செல்லாம் எப்படி மாறி போச்சு உனக்கு? என்னாச்சு? ஏன் எனக்கு மாமாய்க்க மோன்னு சொன்ன பயந்துட்டியா? இல்ல அக்கா, அப்படியெல்லாம் இல்ல. இல்ல, இவ்வளவு நேரம் எவ்வளவு சந்தோஷமா இருந்த, எவ்வளவு ஆர்வமா வேற இருந்த. நான் இவ்வளவு சொல்லிட்டோன்னே நீ ஏன் ஷாலினி இப்படி டல் ஆயிட்ட? எது வந்தாலும் சொல்லு. இல்ல அக்கா, ஒன்றும் இல்லை. சரி அக்கா, நான் இன்னைக்கு கிளம்பேன். சரி, அப்புறம் பார்ப்போம். இவளுக்கு என்ன ஆச்சு? நல்ல சந்தோஷமா வந்து அது யாருன்னு கேட்டா
யாருன்னு சொன்னோடனே அவளுக்கு முகம் எல்லாம் வாடி போச்சு. தூரம் சென்ற உறவே உறவே உறைந்து போன நினைவே நினைவே மௌனம் பேசுமோ. அவனை பார்த்து அந்த செகண்ட் எவ்வளவு சந்தோஷப்பட்டானோ அந்த சந்தோஷம் எதுவுமே என் மனசுக்குள்ள இப்ப இல்ல. எப்போ ஷைலோக்கு அது அவங்களோட மாமா பையன் சொன்னாங்களோ அதோட எல்லாமே முடிஞ்சு போன போல இருக்கு. ச்சே, ஏன்டா அவனை நான் பார்த்தேனே எனக்கு தெரியல. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு யாரை பார்த்தும் எப்படியும் வந்ததே கிடையாது. ஆனா இவங்கிட்ட எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவனை பார்த்த நிமிஷம் அவன் யாரு என்ன எதுவுமே தெரியாது. ஆனாலும் என்னமோ மனசுக்குள்ள அவனை பார்க்கணும் பார்த்துட்டே இருக்கணும்னு தோணிட்டே இருக்கு. ஏன்னா இனிமே வாழ்க்கையில அவனை நான் பார்க்கவே கூடாதுன்னு இப்ப மனசு சொல்லுது. ஷைலாக்களோட மாமா பையன் சொன்னோன்னு நான் ஏன் இவ்வளவு யோசிக்கிறேன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஷைலாக்கா பெரிய பணக்காரங்க. அப்ப அவங்களோட மாமா பையன் எப்படி இருப்பான்? அவனும் ரொம்ப வசதியா தான் இருப்பான். நான் ரொம்ப ஓவரா ஆசைப்பட்டுட்டோன்னு எனக்கு தோணுது. நானும் ஒரு சாதாரண பெண்ணு தான், வாடகை வீட்டுல இருக்கிறேன். அதனால இதெல்லாம் எனக்கு ரொம்ப தப்புன்னு தோணுது. அது மட்டும் இல்லை, நான் 10ஆம் கிளாஸ் தான் படிக்கிறேன். ஆனால் இந்த வயசுல எனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இப்படி தோணுன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. அது அவனை பார்த்த உடனே அவனோட கண்ணில் ஏதோ இருக்கு, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. சரி, இனிமே இதை பத்தி யோசிக்கவே கூடாது. இன்னைக்கு நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரியே நினைச்சிட்டு அப்படியே விட்டுற வேண்டியதான். கண்ணீரில் கரையும் என் காதலே கல்லையில் உறங்கும் என் சோலையே நீ இல்லாமல் நான் இல்லையே நீ நேற்றைதான் நினைச்சேன் அவனை இனிமே வாழ்க்கையில பார்க்கவே கூடாதுன்னு. ஆனா மறுநாள் இப்படி அவனை பார்க்கும் போது ஆகி போச்சு. சே, நான் என்ன பண்ண போறேனே எனக்கு தெரியல. நேற்று தான் மைண்டை ஒரு வழியா கிளியர் ஆக்குனேன், அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு. ஆனா இன்னைக்கு அவனை பார்த்த உடனே அந்த மைண்டை திருப்பியும் அவன் பின்னாடி போகணும் போலதான் தோணுது. நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னாச்சு ஷாலினிக்கு? தனியா நின்று புலம்பிட்டு நிக்கியா? ஷாலினி, ஏ ஷாலினி. என்ன மக்கா சொல்லு. ஏண்டி என்னாச்சு? ஏன் அப்படி ஒரு மாதிரியே இருக்கிற? ஏதாவது பிரச்சனையா வீட்டுல? இல்ல 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 மக்கா, அப்படியெல்லாம் இல்ல, பிரச்சனை ஒண்ணும் இல்லையே. போய் சொல்லாத, உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியும் நீ என்னமோ ஒண்ணு மறைக்கிற, அது மட்டும் நல்லாவே தெரியுது. ஏன் என்னாச்சு? என்கிட்ட சொல்ல மாட்டியா? இல்ல மக்கா, அது வந்து அதான் சொல்லியன்ல, ஏதோ ஒண்ணு இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு புரியுது. என்னன்னு சொல்லு. உன்கிட்ட நான் சொல்லுவேன், ஆனா நீ யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேற யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, பிறகு அவளை என்ன உடைக்கிட்டே இருப்பாளோ, அதனாலதான். அப்படி என்ன பெரிய ரகசியத்தை சொல்ல போற? நீ வா, வந்து இங்க உட்காரு, நான் சொல்லி. என்ன மக்கா சொல்லு, என்ன விஷயம்னு? பயங்கர யாரு வந்தா இல்ல மக்கா, எனக்கு கதையை கேக்குது. ஏன்டி அப்படி சொல்லிய? அப்ப நீ சொல்ல போ. நீ ஒரு மாதிரி இருந்தேல, அதனாலதான் என்ன கேட்டேன். நல்லா சமாளி. சரி, எனக்கு யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்டையாவது சொல்லணும், இல்லை நான் மண்டையே வெடிச்சிடேன். அதனாலதான் உன்ட்ட சொல்லி உன்னை நம்பி சொல்லி வேற யார்ட்டையாவது போய் சொல்லி வச்சேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன். ஆமா, இவ பெரிய சிதம்பர ரகசியத்தை சொல்ல போறா. நான் போய் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவேன். முதல்ல விஷயத்த சொல்லு, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அது என்னன்னு. அப்போ என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அது ஒண்ணுமே இல்லைன்னா போய் சொல்லு, அப்படிதானே? இது அப்படியெல்லாம் இல்லாட்டி சொல்ல மாட்டேன். ரொம்ப ஓவரா சீன் போடாத, சொல்லு. இல்லம்மாக்கா, நேத்தைக்கு நான் வந்து துணியெல்லாம் காய போட்டுட்டு சும்மா வெளியில வா பார்த்துட்டு நின்னேன். அப்போ ஒரு பையன் அங்க இருந்து வந்தான். என்னது பையனா? எந்த பையன்? யாரு பையன்? எப்படி இருந்தான்? இரு எதுக்கு இவ்வளவு வெப்பராளப்படிய சொல்லி. அவனை நான் பார்த்தேன் மக்கா. பார்த்தோன்னே எனக்கு என்னமோ தெரியல, மனசுக்குள்ள ஒரு படபடப்பு, ஒரு பதட்டம். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னட்டு சொல்லியே, உனக்கு யாரு எதுன்னே தெரியாது, பார்த்தோன்னே பிடிச்சு போச்சா? அவனுக்கு பேராவது தெரியுமா உனக்கு? அதான் எனக்கும் தெரியல மக்கா, பேரு ஊரு ஒண்ணுமே எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. ஆனா என்னமோ தெரியல, அவனை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சு போச்சு. யாரு எது எதுவுமே தெரியாம உனக்கு எப்படி பார்த்தோன்னு பிடிச்சான்? அதான் எனக்கு தெரியலன்னு சொல்லியல எருமை. திருப்பி அதே கேள்வி எதுக்கு கேட்டுட்டு இருக்கே? அதுக்கப்புறம் கதையை கேளு.
அவன் அப்படியே நடந்து போய் பக்கத்து வீட்டுல அந்த ஷைலோன்னு ஒரு அக்கா உண்டுல்ல அந்த அக்காவோட வீட்டுக்குள்ள போனான். அப்புறம் நான் கொஞ்சம் பிந்தி அந்த அக்கா வீட்டுக்கு போனேன். போயிட்டு அந்த அக்கா கிட்ட கேட்டேன், அக்கா இப்ப ஒரு பையன் வந்துட்டு போனால அது யாரு அப்படின்னு. அவ உடனே அவளோட மாமா பையன் அப்படின்னு சொல்லி போட்டாமாக்கா. சரி டி, அவளோட மாமா பையன் தானே சொன்னா, அவளோட ஹஸ்பண்ட்னு சொல்லல. அப்புறம் எதுக்கு மூஞ்சி எப்படி வச்சிருக்க? போட்டி அந்த பக்கம் நான் எவ்வளவு இதா சொல்லிட்டு இருக்கேன், நீ நக்கல் பண்ணிய. ஆமா டி, அவன் மாமா பையன் சொன்னால, அப்ப அவள்கிட்ட கேட்க வேண்டியதானே அவனுக்கு பேர் என்ன, அவன் என்ன பண்றான்னுலாம். மக்கா எனக்கு மாமா பையன் கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டேனா. இல்ல ஷாக்காக என்ன இருக்கு, ஏன்னா அந்த ஷைலு அக்கா ரொம்ப பணக்காரங்க. அப்ப அவங்களோட மாமா பையன் எப்படி இருப்பான், அவனும் அந்த மாதிரி பணக்காரனா தானே இருப்பான். அப்ப எப்படி அது எனக்கு செட் ஆகும் சொல்லு. அது மட்டும் இல்ல, அவன் அழகா வேற இருந்தான். வேற ஏதாவது பொண்ணு லவ் பண்றானா இல்லையா எதுவுமே தெரியல. பார்க்க நல்ல ஹைட்டா எல்லாம் இருந்தான், பெரிய பையனை மாதிரி. அப்ப என்னோட எப்படி 5-6 வயசு மூத்தவனா தான் இருப்பான். ஸோ காலேஜ் எல்லாம் போயிருப்பான். அப்ப அவனுக்கு வேற லவ் இருக்குன்னு தானே எப்படியும். சரி, அப்ப நீ இவ்வளவு சொல்ற, இவ்வளவு யோசிக்கிறல்ல, அப்புறம் எதுக்கு அவனே நீ நினைக்கிற? உனக்கு அது செட் ஆகாதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் அதை விட்டுருமாக்கா. அதுக்கப்புறம் உனக்கு தான் அது கஷ்டம். எனக்கு புரியுது மக்கா. நான் அதனாலதான் நேர்த்தையோட இனிமே அதை நினைக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். சரி, அப்படி நீ நினைச்சது நல்ல ஒரு முடிவு தான். அப்புறம் எதுக்கு இப்ப வந்து நின்று ஒரு மாதிரி நின்ன? நான் அப்படி நினைச்சேன் மக்கா, இனிமே அதை பத்தி யோசிக்கவே கூடாது, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு காலையில ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கும்போது என் பின்னாடி யாரும் நடந்து வந்த மாதிரி இருந்து திரும்பி பாக்குறதுக்குள்ளாடி என்ன கிராஸ் ஆகி போயிட்டாங்க. யாருன்னு பார்த்தா அவன் தான். அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சேன்னு எனக்கு தெரியல, என்னோட மைண்ட் ஃபுல்லா அவனுக்கு பின்னாடியே போனேன்னு சொல்லிச்சு. அவன் நடந்து வரான், நான் அவனை பின்னாடியே நடந்து நடந்து போறேன். அதுக்கப்புறம் அவன் பஸ் ஏறி காலேஜ் போயிட்டு நான் ஸ்கூலுக்குள்ள வந்துட்டேன். உனக்கு கதை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, என்ன செய்யுது. இப்ப நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்னா இதை நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாத, அதுவே போதும். சரி மக்கா, ட்ரை பண்றேன் சரியா? என்னட்டு சொல்லியா ட்ரை பண்றியா? அப்ப நீ சொல்லு, அப்படிதானே உன்னை நம்பி தானே நான் சொன்னேன். உடனே நீ இப்ப எதுக்கு கோவப்படியா? நான் உனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னது, அவளோட சொல்லியாதா நல்லது? ஆமாமாக்கா, அவளோட சொன்னாதான் அவ்வளோ யாது அவனுக்கு பேர் என்ன, அவன் என்ன பண்றான், அவனுக்கு வேற ஏதாவது லவ் இருக்கா அப்படி இப்படின்னு எல்லாம் அவங்க வந்து விசாரிச்சு சொல்லுவாங்க. அப்படி ஒன்னும் விசாரிச்சு சொல்லண்டா. அவனுக்கு பேரு அது இதுன்னு எல்லாம் கேட்கணும்னா நான் அந்த ஷைலு அக்காள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன். அவ சொல்லுவாமாக்கா, அவனோட பேரு சொல்லுவா, அவன் என்ன படிக்கிறான்னு சொல்லுவா, அவ்வளவுதான். அல்லாம அவன் யாரையும் லவ் பண்றானா அது இதுன்னு ஏதாவது சொல்லுவாளா? சொல்ல மாட்டான், ஏன்னா அவளுக்கே தெரியாது. அதே இது அவனோட கூட படிச்சவங்க அந்த மாதிரி யார்ட்டையாவது விசாரிச்சா தெரியும் அவன் என்ன பண்றான், யாரையாவது லவ் பண்றானான்னு. அதை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்ல. என்ன மக்கா சொல்லியா, அவனுக்கு வேற லவ் எல்லாம் இருக்கும் அப்படிதானே? ஆமா மக்கா, சொல்ல முடியாது, இருக்கலாம். ஏன்னா அழகா இருக்கான்னு வர சொல்லியா, காலேஜ் படிக்கிறான். இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணு லவ் பண்ணாமலா இருப்பான் சொல்லு. ஆமா மக்கா, அதுவும் கரெக்டு தான். நான் தான் தேவையில்லாம யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இதெல்லாம் செட் ஆகாதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா இந்த வயசா இருக்கும் அந்த மாதிரி எனக்கு தோணுது. நான் மாத்திக்க ட்ரை பண்றேன். சரி, அவசரப்படாத. நான் வந்து கேட்டு நாளைக்கு வந்து கண்டிப்பா சொல்லியேன் சரியா? சரி மக்கா, சரி. சரி மக்கா, மூஞ்சி அப்படி வைக்காத, பார்க்க நல்லாவே இல்லை. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா? சரிடா, சரி. எட்டி மக்கா, அனு. என்ன அப்படி சொல்லு. நேற்று ஒரு விஷயத்த பத்தி உன்ட்ட கேட்டிருந்தேன், நமக்கு அதை விசாரிச்சியா? ஆமா விசாரிச்சேன். அவனுக்கு பேரு அர்ஜுன். அவன் வந்து 4th இயர் காலேஜ் படிக்கிறான். சரி, யாரையாவது லவ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியானா? ஆமா, அவன் 11th இருந்து அவனுக்கு கூட படிக்கிற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான். இப்பவும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கானா. ஆமா, அவன் லவ் பண்றான்னு சொன்னா நீ எனத்துக்கிட்டே ஷாக் ஆகுற. அது மட்டும் இல்ல, அவனை பத்தி எதுக்கு நீ விசாரிக்க சொன்ன ஃபர்ஸ்ட்? இல்லடி, நான் ஷாக் எல்லாம் ஆகல, சும்மா தான் அப்படி பார்த்தேன். இல்ல ஏதோ இருக்கு உன் முகத்துல, ஒரு வித்தியாசத்தை நான் பார்த்தேன். நீ சொல்லு, எதுக்கு அப்படி கேட்ட? இல்ல அப்படிலாம் இல்ல. ஆமா, அவனை பத்தி உங்ககிட்ட யார் சொன்னது? நீ அந்த ஷைலு அக்காவோட மாமா பையன் சொன்னல, அப்ப அந்த ஷைலு அக்காவோட பேரு, அவங்களோட வீடு இதெல்லாம் வச்சு எங்க அக்கா கிட்ட கேட்டேன். இப்படி ஒரு அக்கா இருக்கா தெரியுமா, அவங்களுக்கு ஒரு மாமா பையன் இருக்கா அப்படின்னு எல்லாம். அப்பதான் எங்க அக்கா சொன்னா, தெரியும் அந்த பையனே எனக்கு தெரியும், அது என்னோட ஃப்ரெண்டோட கூட தான் அவன் படிச்சான் அந்த மாதிரி எல்லாம் அவ சொன்னான். அப்பவே அவங்க லவ் பண்றாங்க அப்படின்னு எல்லாம். ஓ அப்படியா, சரி சரி. சரி, 11th லவ் பண்றாங்கன்னு இப்ப 4-5 வருஷம் ஆகுதுல்ல, இப்போ அது லவ் இருக்குமா என்ன? ஒருவேளை அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகிருக்கலாம்ல. எல்லாம் தெரியாது, அப்பதான் அவங்க படிச்சதுனால தெரியும். அதுக்கப்புறம் மாறி மாறி எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லையாமா. ஸோ அவங்க இப்ப லவ் பண்றாங்களா இல்லையா எதுவுமே தெரியாதான். ஓ சரி அனு, சரி சரி. சரி சொல்லு, நீ எதுக்கு இவ்வளவு விசாரிக்கிற? நீ எப்படி விசாரிக்கிறேன்னா அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. போய் மட்டும் சொல்லாது, என்ன விஷயம் சொல்லு. நானும் உனக்கு ஃப்ரெண்டு தானே, அப்ப எங்கிட்ட ஷேர் பண்ண மாட்டியா? இல்லம்மாக்கா, அது வந்து. சொல்லுமாக்கா, என்னன்னு சொல்லு. நான் இவ்வளவு விசாரிச்சு சொல்லிடுறியானா, அப்ப நீ என்னன்னு சொல்ல மாட்டியா?
இல்ல மக்கா, நம்ம ஷாலினி இருக்கால, இவ வந்து 2 நாளைக்கு முன்னாடி அர்ஜுனா பாத்துருக்கா. பார்த்தோன்னே அவளுக்கு என்னமோ தெரியல, அவனை ரொம்ப பிடிச்சு போச்சான். அந்த மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவன் அழகா இருக்கான், அவனுக்கு வர லவ் எல்லாம் இல்லாமலாம் இருக்கும், அப்படி இப்படி எல்லாம் சொன்னான். அதை பார்க்க ஒரு மாதிரி இருந்தா. அப்பதான் நான் தான் சொன்னேன், சரி நான் விசாரிச்சு சொல்லின்னு அவகிட்ட சொன்னேன். அதனாலதான் அவன்கிட்ட கேட்டது. என்னது, ஷாலினிக்கு அவனை பிடிச்சு போச்சா? செம காமெடி தான். ஏன்டி மக்கா அப்படி ஒரு மாதிரி நக்கல் பண்ணி சிரிச்சியே? ஆமா மக்கா, பின்ன நக்கல் பண்ணாம இவ எப்படி இருக்கே, அவன் எப்படி இருக்கேன்? ஏன்டி பாடி ஷேமிங் பண்றியா நீ? சரி அப்படி சொல்லலட்டி மக்கா, அவன் எல்லாம் கொஞ்சம் நல்ல வசதியான ஆள். அது மட்டும் இல்ல, லவ் எல்லாம் அவன் அப்ளை பண்ணியிருக்கான். இப்பவும் இல்லாம எல்லாம் இருக்காது. இவளெல்லாம் அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்படி இருக்கிறப்போ இவ மனசு உள்ள ஆசை உழைக்க தப்பு தானே. ஓ அப்படி சொல்றியா? இப்ப நம்ம அவள்கிட்ட என்ன சொல்லியது? என்ன சொல்லியதுன்னா, அவன் லவ் எல்லாம் பண்ணலேன்னு சொல்லு. என்னட்டி சொல்லிய? லவ் பண்ணலே சொல்லணுமா? அதுக்கப்புறம் அதை திருப்பி மனசுக்குள்ள ஏதாவது ஆசையை வளர்த்துட்டு அவ தெரியவா? அதனால நம்ம உண்மையை சொல்லிடுவோம். வேண்டாண்டி மக, இப்ப சொல்ல, அதை கொஞ்ச நாள் போகட்டும், பாப்பேன் என்ன நடக்குதுன்னு. இது ரொம்ப தப்பு இல்ல மக்கா, அவ நம்ம ஃப்ரெண்டு தானே. ஆமா ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் கொஞ்சம் அவளை கலாய்ச்சி பார்ப்போம். கொஞ்ச நாள் இதை வச்சு ஓட்டுவோம், அவனை வச்சு இவளை உடைக்கிறது, அந்த மாதிரி நமக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும்ல. எட்டி இதை பத்தி பேசாதீங்க, ஷாலினி வாரா. வா ஷாலினி வா, வந்து உட்காரு. என்ன மக்கா, ஏதோ பேசிட்டு இருந்தியா சீரியஸா? நான் வந்தவனே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டியா? அப்படியெல்லாம் இல்லட்டி, உனக்கு கதை தான் பேசிட்டு இருந்தேன். வா வந்து உட்காரு. சொல்லி என்னது எனக்கு கதையா? என்ன மக்கா, என்ன சொல்லியே? அப்படியே ஃபர்ஸ்ட் இரு சொல்லி. இருந்துட்டேன், சொல்லு மக்கா, என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்லட்டி பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன மக்கா, என்ன ஹாப்பி நியூஸ்? நீ நேற்று கேட்டல ஒரு பையனை பத்தி, அவனோட பேர் என்ன தெரியுமா? அர்ஜுன். அர்ஜுன் நல்ல அழகான பேரு. என்னட்டி ஒன்னும் சொல்லாம தனியா இருந்து புலம்பிட்டு இருக்கிய? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல மக்கா, உன்கிட்ட யார் சொன்னது அவன பேர் அர்ஜுன்னு? நான் வந்து அனுட்ட சொல்லி வச்சிருந்தேன். அனு தான் போய் விசாரிச்சுட்டு வந்திருந்தா. அது மட்டும் இல்ல, அவன் காலேஜ் 4th இயர் படிக்கிறானாமா. அதுக்கப்புறம் 11th இருந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணானா. என்ன மக்கா சொல்லிய? அப்ப வேற லவ் பண்றானோ? ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல விடு. லவ் பண்ணானாமா, அதுக்கப்புறம் இப்ப அந்த லவ் எல்லாம் போச்சாமா. இப்ப யாரையுமே லவ் பண்ண இல்லையா? அப்படியா மக்கா? அப்ப இப்ப யாரையுமே லவ் பண்ண இல்லையா? ம் வேற லவ் பண்ணலன்னா இப்ப இவன் லவ் பண்றது அவனோட வேலை. அவளுக்கு இதை பத்தியா? ஆமா ஆமா, ஓவர் ஆசை தான். சரி நமக்கு கொஞ்ச நாள் டைம் பாஸ் ஆகும், அவளை வச்சு ஓட்டுவோம். ஆமா அதுவும் சரிதான். ஏம்மா தாயை சிரிச்சாத, வாய மூடு, பயமா இருக்கு. அப்போ இதுக்கு அந்த சிரிப்பே பரவாயில்லமாக்கா, தயவுசெய்து இப்படி மட்டும் வச்சாத, பார்க்க சைக்கேல பாட்டி அந்த பக்கம். சரி மக்கா, ரொம்ப தேங்க்ஸ்னா மக்கா. அனு உனக்கு தேங்க்ஸ்னா அனு. சரிட்டி மக்கா, சரி எப்ப எங்களுக்கு ட்ரீட் தர? எனக்கு ட்ரீட்டா? ட்ரீட் எதுக்கு? ஆமா, புதுசா லவ் எல்லாம் பண்ணிய பாட்டி அந்த பக்கம். நான் ஜஸ்ட் அவனை பார்த்தேன், அவ்வளவுதான். அல்லாம அவன் எல்லாம் லவ் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னமோ தெரியல, அவனை பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். சும்மா பாக்குறேன் அவனை. நீ நடத்து நடத்து.